இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த நாளில் இந்த உலகத்தில் மிகவும் வலிமை வாய்ந்தது யாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நான் இன்னைக்கு துபாயிலேருந்து டிரைவ் பண்ணிட்டு வரும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்திலேயே மிக உயரமான கட்டடம் புர்ஜ் கலீஃபா. அந்த புர்ஜ் கலீஃபாவை எதனால கட்டியிருக்கிறாங்கன்னா, இரும்புனால தான் கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் பார்க்கலாம்னா மக்தா பிரிட்ஜ், அதுவும் ஃபுல்லாக எல்லாமே இரும்புல தான் கட்டியிருக்கிறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த உலகத்திலேயே மிகவும் வலிமை வாய்ந்தது இரும்பாக தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ இரும்பை நான் போய் கேட்க போறேன். அப்ப இந்த இரும்பு தான் மிகவும் வலிமை வாய்ந்ததா இருக்கும். இது இவ்வளவு பெரிய பெரிய கட்டடங்கள், பிரிட்ஜ், இவ்வளவு பெரிய பெரிய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த இரும்பு தான் செய்திருக்கு. அப்ப இந்த இரும்பு தான் மிகவும் வலிமை வாய்ந்ததா இருக்கு போல. அப்போ இரும்பை நீ சொல்ல, எப்படி நீ இவ்வளவு வலிமை வாய்ந்ததா இருக்கு? நீங்க சொல்றது சரிதான். நான் இல்லாம ஒரு கட்டடம் இல்லை, ஒரு பில்டிங் இல்லை, ஒரு பாலம் இல்லை. ஆமா, ஆனா நான் பார்த்து பயப்பட இருக்கான். அவன் தான் நெருப்பு. அவனை பார்த்தாலே நான் உருக்கிடுவேன். ஸோ அவனுக்கு எனக்கு ஆகவே ஆகாது. ஆமா ஆமா, ஐயோ என் புத்திக்கு தோணாமலே போச்சே. அப்போ இந்த இருப்பை உருக்குற ஒரு காரியம் என்னன்னா நெருப்பு தான். அப்போ நெருப்புக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போ நெருப்பு தான் மிக வலிமை வாய்ந்ததா இருக்குது. அப்போ இந்த உலகத்திலேயே நெருப்பு நிஜமாவே நிறைய காரியங்களை சுட்டு இருக்கிறதா இருக்குது. அப்போ நெருப்பு கிட்ட கேட்போம், நெருப்பை நீ எப்படி இவ்வளோ வலிமை வாய்ந்ததா இருக்கிறாய்? ஆமா, நீ என்ன பார்த்து யாரும் கேட்க முடியாது. நீ யார் தம்பி? நான் துபாயில இருந்து இங்க ஆனிவர்சரி பார்க்க வந்திருக்கிறேன். அது இடையில தான் இந்த டவுட் வந்துச்சு, அதான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஓகே, நான் கூட உனக்கு எதுவும் கல்யாணம் போல நினைச்சிட்டேன். சரி, நான் தாண்டா நெருப்பு. என்ன போல இந்த உலகத்துல யாருமே சக்தி வந்தவங்களே கிடையாது. நீ பார்த்திருக்கல, இப்ப கூட நடக்கிற போர்ல எப்படி என்னுடைய சக்திகள் செயல்படுது. ஆமா, அது மட்டும் இல்லை, நான் அந்த இரும்பு மட்டும் இல்லை, என்னால எவ்வளவு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் இருந்தாலும் கூட அவங்க மேல விழுந்து நான் ஒரு பஸ்பம் ஆக்கிடுவேன். சில நொடிகள்லயே பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் அப்படியே உருகி போயிடும், தெரியும் தானே. ஆனா ஒரு விஷயம் இருக்கா, நீங்க வா, நான் மட்டும் சொல்றேன். என்னை விட பெரிய ஒருத்தர் இருக்கிறான். அவன் நினைச்சா என்னைய, நான் சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் அவன் என்னைய அழிச்சுடுவான். அவன் தான் தண்ணீர். ஐயோ, தண்ணீர் தான். அப்போ இந்த நெருப்பை காட்டிலும் தண்ணீர் தான் மிக வலிமை வாய்ந்தது. இந்த உலகத்திலேயே 1/3 தண்ணி தான். அப்போ நிஜமா எனக்கு இது தோணவே இல்லை. அப்ப தண்ணியை கூப்பிட்டு கேட்டுருவோமா? அப்போ தண்ணி தான் இந்த உலகத்தை, இந்த நெருப்பு அணைக்கக்கூடியதான ஒரு சக்தி தண்ணி தான். அப்ப தண்ணி நீ இவ்வளவு வலிமை வாய்ந்ததா இருக்கிறாய்? தண்ணி வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதாவது ஃபயரை ஈஸியா அப்படியே ஒரு ட்ராப் பண்ணி ஊற்றினா ஈஸியாக அணைச்சிடலாம். தண்ணி ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா துபாயில் கூட ஒரு ஃபயர் ஆச்சு. என்னை ஒரு ஃபயர் சர்வீஸில் கூப்பிட்டு போனாங்க. எவ்வளோ பேர்ட்ட காப்பாற்றினாங்க தெரியுமா? தண்ணி முக்கியம். கரெக்டா? ஆமா ஆமா. இப்போ சூடாக இருக்குதானே, வீட்டில் போய் லெமன் ஜூஸ் போடுறதுக்கு என்ன வேணும்? தண்ணி. தான் முக்கியம். சரி, ஓகே, கரெக்டாக தண்ணி தான் முக்கியம். எல்லாத்துக்கும் தண்ணி தான் முக்கியம். இன்னொன்று சொல்லட்டுமா? தண்ணி ஏன் சண்டை போடாது தெரியுமா? ஏன்னா நாங்கள் எப்போதுமே கூலாக இருப்போம். தண்ணி ரொம்ப முக்கியம். ஐயோ, நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. தண்ணி இப்போ எல்லாம் ஓகே தான். ஆனால் என்னை விட ஒரு பெரியவங்க ஒருத்தங்க இருக்காங்க, சூரியன். அவங்க என்ன சீக்கிரம் ட்ரைவ் பண்ணிடுவாங்க, ஆவியா எடுத்துருவாங்க. நான் தான் பெரியவங்க. அப்ப நீ டம்மி ஃபிகர் போற. ஐயோ, சூரியன் தான் ஹீரோ. காட்டிலோ வாட்டர் ஹீரோ. அப்போ சன் தான் வலிமை வாய்ந்தது. அப்ப சன்னை கேட்கிறோமா, யார் ரொம்ப வலிமை வாய்ந்ததுன்னு? சன், சூரியன். நான் தான் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா நீங்க வரப்போற 3 மாசத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாரையும் துண்டா காணும், துணியா காணும், நிழல நோக்கி ஓட வைக்கிறதே நான் தான். ஆமா, துபாயில அப்படி தானே பண்ற. இருக்க விடாம ஏசில எப்பவும் உட்கார வைக்கிறியே. அதனாலதான் நான் சொல்றேன், நான் தான் பவர்ஃபுல். ஆனா என்ன விட பெரிய ஆள் ஒருத்தன் இருக்கான். அவனோடே மாறிடுவான். உன்னோட பெரிய ஆள்? ஆமா, லைட் கொடுத்து ஓடாம பண்ணிடுவான். நான் லைட் கொடுக்கறது பெரிய ஆள், அதாவது விட்டமின் டி. ஆனா அதையே செயல்படாதபடி செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். என்ன அப்படி காத்தா மாதிரி மறைச்சிட்டு போயிட்டே இருப்பான். யார சொல்ற நீ? மேகமா? அவன் தான். அவன் இருட்டாக்கிடுவானா?
என்ன மறைச்சிருமா? பாத்தீங்களா? அப்போ சூரியனை மறைக்கக்கூடியதான ஒரு சக்தி இந்த உலகத்துல இருக்கு, அதுதான் மேகம். ஐயோ, இதுதான் எனக்கு புரியவே இல்லை. அப்ப மேகத்தை கூப்பிட்டு கேட்டுருவோமா யார் ரொம்ப வலிமையானதுன்னு? அப்போ மேகமே, சூரியனே மறைச்சிட்ட நீ, அப்ப நீ தான் வலிமை பாய்ந்தது. ஆமா, நான் தான் வலிமை. எப்படி வந்தது? எனக்கு தான் எல்லா பவரும் இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லவா? இங்க இருக்க எல்லாரும், இந்த துபாய் மக்கள், அபுதாபி மக்கள் எல்லாரும் பயந்த ஒரு விஷயம். 2024 பிப்ரவரி மாசம் நீங்க எல்லாரும் எதுக்கு பயந்தீங்க? ஆமா ஆமா, ஒரு புயலை கொண்டு வந்தியே. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. நான் புயலை மாத்திரம் கொண்டு வர மாட்டேன். அதே போல இந்த உலகத்துல இருக்க அநேக காரியத்துக்கு, எல்லா விஷயத்துக்கும், இப்போ வந்து அந்த டைமுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காகவும் நமக்கு ஏற்ற வேலை தண்ணி கொடுக்கறதுக்காகவும் நான் மட்டும் சேமிச்சு அதை கரெக்டாக கொடுக்க முடியும். ஏன்னா எனக்கு மாத்திரம்தான் அந்த பவர் இருக்கு. ஆமா இல்ல, ஆனாலும் ஒருத்தன் மட்டும் எனக்கு தடை செஞ்சுட்டே இருப்பான். அவனை மட்டும் என்னால் வந்து முறியடிக்கவே முடியல. நான் எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் சரி, அதை எவ்வளோ சேமித்து வச்சாலும் சரி, ஒருத்தன் ஸ்வயம் வந்து என்னை வந்து அடிச்சுட்டு போயிடுவான். அந்த காற்றை மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. காற்றை வந்து என்னால் வந்து இது பண்ணவே முடியல. அப்படியே அப்படியே ஒன்று அள்ளிட்டு போயிடுவான். ஆமாம், அப்ப காத்து தான் வலிமை பாய்ந்தது. ஓ, அப்ப இந்த மேகத்தையும் அப்படியே தள்ளிட்டு அப்படியே தூக்கிட்டு போறக்கூடியதாக காத்து தான் இந்த உலகத்திலேயே வலிமை பாய்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப காத்தை கேட்டுக்கோமா? தெரியாதா உங்களுக்கு? நான் வந்து குட்டும் பண்ணுவேன், பேடும் பண்ணுவேன். குட் எப்படி பண்ணுவேன்? ஆக்சிஜன் கொடுக்குறவங்க எல்லாருக்கும். எப்படி சுவாசிக்கிறீங்க நீங்க? உங்களை வாழ வைக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆமா இல்ல, இல்லையா? நம்ம எல்லாம் உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் ஆமா, தேவை. யாராச்சும் என்ன கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டீங்க, டெரரா மாதிரி டிரைவர்ஸை கேட்டு பாருங்க, சாண்ட்ஸ்டோன் கொண்டு வந்துடுவேன். மனுஷன் மாத்திரம் இல்ல, மரம் செடி கொடி எல்லாம் வாழ்றதுக்கும் கார்பன். எஸ் எஸ். ஆனா என் முன்னாடி யாரு வந்தாலும் ஊதி தடுத்து போயிடுவேன். ஆமா, நீ பயங்கர ஆனா எனக்கே ஒரு செம்மையா தண்ணி காட்டி டெரரா இருக்காங்க, ரொம்ப டார்ச்சரா இருக்காங்கனால என்னாலே சமாளிக்க முடியலனா அவனை மட்டும் என்னால மேற்கொள்ளவே முடியல. அப்ப யாரப்பா? பாருங்க பின்னாடி மவுண்டேனா மவுண்டேன். ஐயோ, உன்னால அசைக்கவே முடியல அப்பா மலைய. ஓ, இதுதானா மலை? அடாடாடா, மலையே எப்படி நீ இவ்வளவு வலிமை பாய்ந்ததா இருக்கிற? காற்று கொண்டு உன்னை அசைக்க முடியல. அப்போ சொல்ல மலையே ப்ளீஸ், எப்படி நீ இவ்வளவு வலிமை பாய்ந்ததா இருக்கிற? என்ன இது வரைக்கும் நீங்கள் யாராவது பற்றி பேசிட்டு இருந்தீங்களோ அவங்களால யாராலையும் என்ன எதுவும் செய்ய முடியாது. நான் தான் இந்த உலகத்திலே உயரமானவன். என்னை தாண்டி மவுண்ட் எவரெஸ்ட் நீ தான். என்னோட ஸ்ட்ராங் இங்க யாருமே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி மினரல்ஸ், இந்த அயன், சூரியனே மறைக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. ஒரு நேரத்துக்கு மேல அவங்களால வெளிச்சமே தர முடியும். என்னை தாண்டி தான் வந்தாகணும். ஓகேவா? ஆனா என்னையும் பயன்படுத்துற ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, என்னையே கொடாஞ்சி ட்ரெயின் போடுறாங்க, ரோடு போடுறாங்க. கொஞ்ச நேரம் விட்டு வச்சுக்கோங்க, ராத்திரி தரமட்டமாக்கிட்டு என்னையே காணாம போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா நான் இருக்கவே மாட்டேன் அந்த இடத்துல. அப்படி ஒருத்தர் இருக்கான், அவன் வருவான் பாருங்க. அடுத்தது அவனை நீங்களே கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்களே பாருங்க. ஐயோ, ராத்திரியோட ராத்திரி கொடாஞ்சி இவனை ஒண்ணு இல்லாம ஆக்குற ஒரு சக்தி, அது யாரப்பா? அது யாரையா? மனுஷன் தானா? ஆமா, நான் தான் மனுஷன். மலையே கொடாஞ்சி ரோடு உண்டாக்கி என்ன வேணாலும் பண்ணிடுவேன். எல்லாமே பண்ணிடுவேன். இந்த உலகத்திலே ஆளுறதுக்கு நான் தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே நான் நினைச்சா என்ன பண்ண முடியும்? இந்த பாருங்க பாருங்க பிரியமானவர்களே, அப்போ மனுஷன் தான் மிகவும் வலிமை பாய்ந்தவனா. அப்படி இல்லை, எனக்கு எல்லாமே பண்ணுவேன். ஆனா என்ன, எனக்கு லிமிடெட் டைம் தான் இல்லை. இந்த மாதிரி ஆமா, என்ன ஒரு 50 வயசு 60 வயசு அவ்வளோதான் போயிடும். எனக்கும் ஒரு பயம் இருக்கு, என்னன்னா மரணம். இந்த மரணம் இருக்கானே, அவன் வந்துட்டானா அவ்வளோதான். அப்ப நீங்க ஸ்ட்ராங் கிடையாது, நீங்க டம்மி தான். அப்புறம் மனுஷனும் டம்மி பீஸ் தான். அப்போ ஒரு நாள் இந்த மனுஷனும் என்னதான் ஒரு பயம் அடாடா வந்து, அதுதான் மரணம் மரணம் மரணம், டெத்து. அப்பப்பா டெத் வருது. அப்ப டெத்தே சொல்லு, நீ எப்படி வலிமை பாய்ந்ததா இருக்கிறாய்? ஒருத்தன் ஓடினால அதை பார்த்தே தெரிய வேணாமா நான் யாரு, நான் எப்படி என்ன பண்ணுவேன்.
ஒன்றும் இல்லை, எனக்கு யாரையாவது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்பீடாக போகும்போது லைட்டா அப்படி பண்ணிட்டலாம், அப்படியே வாரி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். அள்ளி போட்டுட்டு போயிருக்கியே. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு யாரையா பிடிக்கலையா சொல்லுங்க சொல்லுங்க, முடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அடுத்த டைம் ஆகுதுல்ல, எனக்கு போட்டு பழிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, ஆனா எனக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, நானும் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை போட்டு தள்ளினேன். போட்டு தள்ளியா? தெரியாதா உங்களுக்கு? அவர் வந்து பெத்லகேம்ல பிறந்தாரு, அப்புறம் வந்துட்டு ஊழியம் செஞ்சாரு. ஆனா எனக்கு பிடிக்கல, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா தள்ளிட்டேன். அவ்வளவுதான், சிம்பிள். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டா. 3 நாள் வெளியே வந்துட்டேன், அப்படியே சால்ட்டா அப்படியே முடிச்சிட்டேன். ஆனா என்னையே அசால்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டாருன்னா. அப்படியா? அசால்ட் பண்ற மாதிரி ஜெயிச்சுட்டு வந்துட்டாரா? அவர் யாரப்பா? யாரது? யாரது? யாரு? இயேசு இயேசு அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 மகிமையானவர் மீட்பரான